குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்ற டேர்ம், அப்புறம் ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த கண்டக்டன்ஸை பாதிக்கக்கூடிய காரணிகள் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கண்டக்டிவிட்டி அப்படின்ற 3 கான்செப்டும் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியும். இந்த மோலார் கண்டக்டிவிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும்? கண்டக்டிவிட்டின்னு என்னதுப்பா? 1/r அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்னா என்னது? ரெசிஸ்டன்ஸ். அதாவது ரெசிஸ்டன்ஸோட தலைகிலி தான் கண்டக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த மோல் அப்படின்ற கான்செப்டை எப்படி கண்டக்டிவிட்டியோட ரிலேட் பண்ணி மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்ற டேமை நம்ம டெரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை. மோல் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம். 1 மோல் அப்படின்றது எதுக்குப்பா ஈக்குவல்? 1 மோல்ஸ் ஈக்குவல் என்னது? அவகோட்ரா நம்பர் என்னது? 6.023 × 10⁻23. இல்லை டெஃபினேஷன் சொல்லணும்னா 1 மோல்ஸ் ஈக்குவல் என்ன சொல்லுவாங்க? சிம்பிளாக சொல்லணும்னா 1 மோல்ஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். 1 மோல்ஸ் ஈக்குவல் என்னதுப்பா? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 1 மோல்ன்றது என்னது? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதை டெஃபினேஷனாக ஃபுல் ஃபார்மில் சொன்னோம்னா mole is the amount of substance that contains many elementary particles such as atoms or ions or molecules, which is exactly equal to 12 gram of carbon 12 isotope அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த மோலார் கண்டக்டிவிட்டி டேர்ம் எப்படி வந்தது, எதுக்காண்டி வந்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஹேவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் அயன்ஸ். சரிங்களா? கான்சன்ட்ரேஷன், ஒவ்வொரு கரைசலோட செறிவு வேறு மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நிறைய எலக்ட்ரோலைட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் அயன்ஸ். எலக்ட்ரோலைட் அப்படின்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுப்பா சொல்லலாம்? இப்போ சோடியம் குளோரைடு அப்படின்னு எடுத்திங்கன்னா இதில் உள்ள என்னென்ன அயன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது? Na+ அண்டு Cl-. அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இது வந்துட்டு கான்சன்ட்ரேஷனில் இருந்ததுன்னா ஒவ்வொரு அயனும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஹாவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் அயன்ஸ் இன் ஏ கிவன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அண்ட் கேன்ஸ் தி ஹவ் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். அதனால் இதோட கடத்துதிறன் எல்லாமே வேறையாக இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் என்னது கண்டக்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது சேம் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனுக்கு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் இருந்ததுன்னா, சரிங்களா, சேம் வால்யூம் சொல்யூஷனில் டிஃப்ரெண்ட் வால்யூம் இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோலைட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதனால அதோட கண்டக்டிவிட்டி அப்படின்றதும், அதாவது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பா, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்ன்றதுப்பா கப்பா அப்படின்ற வேல்யூவும் நிறையா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்ற டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் நியூ குவான்டிட்டி கால்டு மோலார் கண்டக்டன்ஸ். சரிங்களா? கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சிம்பிள் நான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னால எம் மட்டும் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ மோலார் கண்டக்டன்ஸ்ன்ற டேர்ம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுங்களா? ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதில் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோலைட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதனால அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பாவும் நிறைய வேல்யூஸ் இருக்கும். அதனால தான் இந்த டேர்மை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி சார் டிஃபைன் பண்ணுறது? ஒன்றும் இல்லை. மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனை நம்ம டிசால்வ் பண்ணியிருக்கணும். அந்த சொல்யூஷனில் கரெக்டாக எதை எடுத்து டிஃபைன் பண்ணியிருக்கணும்? 1 மோல் ஆஃப் சொல்யூஷனை. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விச் கண்டைன்ஸ் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட். அவ்வளோதான் மேட்டர். சரிங்களா? 1 mole of electrolyte. Let us imagine the conductivity cell which the electrodes are separated by 1 meter and having V meter cube electrolytic solution which contains 1 mole of electrolyte. ஒன்றும் இல்லைப்பா, கண்டக்டிவிட்டி செல் அப்படின்றது நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்படி இருக்கும். இந்த இடத்துல 2 எலக்ட்ரோடு வச்சுருப்பாங்க, உள்ள எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. இதுதான் இப்போ இந்த 2 எலக்ட்ரோடுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ரோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 1 மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த செல் எலக்ட்ரோட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை 1 மீட்டர் அண்ட் ஹேவிங் V மீட்டர் கியூப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? V மீட்டர் கியூப். சும்மா காமனாக தான் எடுத்திருக்காங்கப்பா. ஏன்னா வால்யூமோட யூனிட் வந்துட்டு மீட்டர் கியூப்னு தெரியும். இது வந்துட்டு இந்த சொல்யூஷனை சும்மா V எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்ன எடுத்திருக்காங்க? V அப்படின்ற டேர்ம்லையும் இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை 1 மீட்டர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. விச் கண்டைன்ஸ் என்னது? இதில் எவ்வளோ இந்த V மீட்டர் கூப்புக்குள்ளே இது கான்ஸ்டன்ட். இந்த இதுக்குள்ளே நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டை டிஃபைன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? டிசால்வ் பண்ணியிருக்கணும். 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டை என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம டிசால்வ் பண்ணியிருக்கணும். விச் கண்டைன்ஸ் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்னா தெரியும், சோடியம் குளோரைட், KCl, அசிட்டிக் ஆசிட். இது மாதிரி எலக்ட்ரோலைட்டை 1 மோல்னால் தெரியுமில்லப்பா. இட் இஸ் அன் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு அவகோட்ரா நம்ம 6.023 × 10⁻23 இல்லைனா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போ புரியுதுங்களா? அதாவது ஒரு கண்டக்டிவிட்டி செல்
வந்துட்டு அந்த 2 எலக்ட்ரோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டரும் அதில் டிசால்வ் ஆகிருக்க சொல்யூஷனோட அளவு V மீட்டர் கியூப்பும் அதில் எவ்வளவு நம்ம எலக்ட்ரோலைட்டை டிசால்வ் பண்ணியிருக்கோம்னா 1 மோல். இந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த கண்டக்டன்ஸ் சச் எ சிஸ்டம் இஸ் கால்டு மோலார் கண்டக்டன்ஸ். இந்த மாதிரி இப்போ படம் போட்டு காமிச்சோம்லப்பா, இந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, மோலார் கண்டக்டன்ஸ். மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் எம் கண்டக்டன்ஸ் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. We have just learned the conductance of 1 meter cube electrolytic solution is called specific conductance. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்ற டேர்ம் என்னதுப்பா, கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கப்பா எப்படி வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, the conductance of 1 meter electrolytic solution is called என்னது, specific conductance. Therefore the conductance of above mentioned V meter cube solution, அதை எப்படி மாற்றி எழுதுகிறாங்க, V meter cube கப்பா இன்ட்டு V அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கண்டக்டன்ஸ் வந்துட்டு கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மீட்டர் கியூப் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறதுனால இங்கே வியால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இது வந்துட்டு என்ன பண்ணிடலாம், நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும் மோலாரிட்டி, நார்மாலிட்டி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க 11th ஸ்டாண்டர்டில். மோலாரிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னதுப்பா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். நம்பர் ஆஃப் மோலாரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த solid டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்ற டேர்ம். இப்போ உங்களுக்கு தெரியும் வால்யூம் அப்படின்றது V டெசிமீட்டர் கியூப்பில் கொடுத்துருக்காங்க. இதை லைட்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இந்த வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கிட்ட போயிடுச்சுன்னா மோலாரிட்டி கீழே வந்துடும். சரிங்களாப்பா? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், என்ன வந்துடும், இந்த மோலாரிட்டி கீழே வந்துடும். அப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்றது எங்கிட்ட லெஃப்ட் சைடில் வச்சுட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid டிவைடட் பை மோலாரிட்டி. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு, கண்டிப்பாக நம்ம 1 மோல் தான் எடுத்திருக்கோம். அதனால் 1 டிவைடட் பை மோலாரிட்டி அப்படின்ற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எப்படி 1, அப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் V is equal to 1/m அப்படின்னு வந்ததுன்னா இந்த மோலாரிட்டி is equal to இங்கிட்டு, ஏன்னா இந்த இடத்துல 1 எதுக்கு போட்டிருக்கோம்னா, இந்த இடத்துல என்னதுப்பா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம் நம்ம 1 மோல் அப்படின்றதுனால. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேர்மை வந்துட்டு இந்த வால்யூம் பர் மீட்டர் கியூப்பை சேஞ்ச் பண்ணுறாங்க. லிட்டரை வந்துட்டு மீட்டர் கியூப்புக்கு மாற்றும் போது. சரிங்களா? மோல் பர் லிட்டர் இருக்குது பார்த்தீங்களாப்பா, இந்த மோல் பர் லிட்டர் அப்படின்ற டேர்மை லிட்டரை வந்துட்டு மீட்டருக்கு மாற்றுறதுக்காண்டி மேலே என்ன பண்ணுறாங்க, 10⁻³ இந்த 1 மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க டிவைடட் பை மோலாரிட்டி அப்படின்றனால. அப்போ என்னப்பா ஆன்சர் வந்துடும், therefore மோலார் கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10⁻³ ஏன்ப்பா எதுக்கு இந்த இடத்துல 10⁻³ போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, லிட்டர் அப்படின்றத மீட்டர் கியூப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை என்னது, மோலாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்னதுப்பா, மோலார் கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் கப்பா இன்ட்டு அந்த வால்யூம் பதிலாக தான் 1 பை மோலாரிட்டி அப்படின்னு போட்டோம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த 1 வந்துட்டு என்ன பண்ணோம், 10⁻³ போடுறதுக்கு காரணம் மோல் பர் லிட்டரை என்ன மாற்றுறோம், நம்ம மோல் பர் மீட்டர் கியூப்பாக மாற்றுறோம். மோல் பர் மீட்டர் -3. சரிங்களா? ஏன்னா சரி +3 தான். மோல் பர் மீட்டர் கியூப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? மோல் பர் -1 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்துட்டு என்னது, மோலார் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டினா ஒன்றும் இல்லைப்பா, கண்டிப்பாக 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டை நம்ம அந்த வால்யூம் ஆஃப் சொல்யூஷனில் டிசால்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கான்செப்ட். அடுத்த செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த மோலார் கண்டக்டன்ஸ். ஃபார்முலா தெரியும். அப்போ மோலார் கண்டக்டன்ஸ் என்னது, மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10⁻³ பை மோலாரிட்டி யூனிட் என்னப்பா, மோல் பவர் -1 மீட்டர் கியூப் அப்படின்றதில் போட்டணும். இதுதான் ஃபார்முலா. கால்குலேட் த மோலார் கண்டக்டன்ஸ், அதோட கான்சன்ட்ரேஷன், அதாவது மோலாரிட்டி கொடுத்துருக்காங்க. மோலாரிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.025 மோலாரிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் கால்சியம் குளோரைட் at 25 degree Celsius. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் என்னது, கப்பா வேல்யூ அவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12.04 × 10⁻², Zeeman மீட்டர் -1 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கப்பா அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுடலாம், 12.04 × 10⁻², Zeeman மீட்டர் -1 இன்ட்டு என்ன பண்ணுப்பா, நீங்கள் கப்பா இன்ட்டு 10⁻³ தானே, அந்த 10⁻³ டிவைடட் பை 0.025 மோலாரிட்டி அப்படின்றனால 0.025 போட்டு, இப்போ நீங்கள் இதோட யூனிட்டு Zeeman மீட்டர் -1, இது மோல் -1 மீட்டர் கியூப் அப்படின்னு இருக்கிறதுனால இதை லைட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மீட்டர் 3க்கும் இந்த மீட்டர் -1க்கு அடிச்சிங்கன்னா எது மட்டும் ஆன்சர் வரும், மீட்டர் ஸ்கொயரில் மட்டும் இருக்கும். அடுத்து Zeeman அப்படியே வரும். அடுத்து என்னப்பா இருக்குது, மோல் -1
சரிங்களா. Siemens மோல் -1 அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இது ரெண்டையும் நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 481.6 × 10⁻², Siemens மீட்டர் ஸ்கொயர் மோல் -1 வந்துடும். சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன இந்த மோலார் கண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா ஃபார்முலா ஈக்குவல் டு கப்பா இன்டூ 10⁻³ டிவைடட் பை மோலாரிட்டி அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் வந்துட்டு மோல் -1 மீட்டர் கியூப், மோல் -1 மீட்டர் கியூப். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். சரிங்களா. ஒன்றும் இல்லை, அங்கே எப்படி நம்ம மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன டேர்மை ஞாபகம் வச்சுக்கிட்டோம், மோல் அப்படின்ற மாதிரி 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டை நம்ம டிசால்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மாலிட்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. நார்மாலிட்டின்ற டேர்ம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னது, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். சார் நார்மாலிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலா, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். அங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொலிட், இங்கே நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் த சொலிட் டிவைடட் பை என்னது, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால் இந்த ஈக்குவலன்ட்டு வரனால நம்ம இந்த இடத்துல என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும், நார்மாலிட்டி அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as கண்டக்டன்ஸ் ஆஃப் V மீட்டர் கியூப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் கண்டெய்னிங், இங்கே பாருங்கள் 1 கிராம் ஆஃப் ஈக்குவலன்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட். அங்கே என்னப்பா சொன்னோம், 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டுன்னு சொன்னோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 1 கிராம் ஆஃப் ஈக்குவலண்ட். ஏன்னா நார்மாலிட்டி அப்படின்றதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் த solid டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். மோலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். அதனால் ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் 1 கிராம் ஆஃப் ஈக்குவலண்ட் எலக்ட்ரோலைட் இன் ஏ கண்டக்டிவிட்டி செல் விச் த எலக்ட்ரோட்ஸ் ஆர் 1 மீட்டர் அப்பார்ட். அதே கான்செப்ட் தான், ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு கண்டக்டிவிட்டி செல் எடுக்கிறோம். சரிங்களா. 2 எலக்ட்ரோட நம்ம உள்ளே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுக்கு இடைவெளி கண்டிப்பாக என்ன இருக்கணும், 1 மீட்டர் இருக்கணும். இதில் வந்துட்டு என்ன சொல்யூஷன் எடுத்துருக்கணும், வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளவு, சும்மா V மீட்டர் கியூப் அப்படின்னு ஜென்ரலாக எடுத்திருக்காங்க. இப்போ இது உள்ள நம்ம கரைக்கக்கூடிய பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ இருக்கணும், 1 கிராம் ஈக்குவலண்ட். அங்கே என்ன சொன்னோம், இதே இடத்துல 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட், இங்கே 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் அப்படின்ற டேர்மை நம்ம அந்த அளவுக்கு என்ன சொல்லணும், உள்ளே ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் கண்டக்டன்ஸுக்கு பேர் ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ். சரிங்களா. containing 1 gram of equivalent of electrolyte in a conductivity cell in which the electrodes are 1 meter apart. The relationship between என்ன பண்ணுறாங்கப்பா, இந்த இடத்துல மோல் பர் லிட்டருக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல கிராம் ஈக்குவலண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா. கிராம் ஈக்குவலண்ட் அப்படின்றத போட்டு டிவைடட் பை என்னது, நார்மாலிட்டி. வேறு ஒன்றும் கிடையாது. மோல் அப்படின்ற டேம்னா மோலாரிட்டிக்கு பதிலாகவும், கிராம் பெர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொன்னால் நார்மாலிட்டி. வேறு ஒன்றுமே கிடையாது, சேம் ஃபார்முலா தான். ஆனால் இந்த இடத்துல சிம்பிள் வந்துட்டு சும்மா வெறும் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் கொடுக்குறாங்க. இதே மோலார் கண்டக்டன்ஸ்னால் இந்த இடத்துல என்ன போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல M அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் கப்பா இன்டூ 10⁻³ கிராம் ஈக்குவலண்ட். ஓகே, அது மீட்டர் அப்புறம் பார்த்துக்கலாம், யூனிட் அப்புறம் பார்த்துக்கலாம். நார்மாலிட்டி இதாப்பா ஃபார்முலா. அங்கே வந்துட்டு என்ன போட்டிருப்பாங்க, டிவைடட் பை M அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த K ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அண்ட் N இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எக்ஸ்பிரஸ்ட் இன் நார்மாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நார்மாலிட்டியை பேஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். மோலை பேஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுப்பா, மோலார் கண்டக்டன்ஸ். சரிங்களா. இவ்வளோ தான்ப்பா. நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ். அதாவது கடத்துதிறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the inter-ionic attraction between the oppositely charged ions of solid increases the conductance will decreases. Sorryப்பா, the inter-ionic attraction between the oppositely charged ions, opposite charge என்னப்பா, ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி சார்ஜ் உள்ள அயன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் அதிகரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த கண்டக்டன்ஸ் வில் டிக்ரீசஸ். அதாவது இன்டர்அயானிக் டிஸ்டன்ஸ் ஆப்போசிட் சார்ஜ்டு அயன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்அயானிக் அட்ராக்ஷன் பிட்வீன் த ஆப்போசிட்லி சார்ஜ்டு அயன்ஸ் ஆஃப் solid இன்க்ரீசஸ், இந்த கண்டக்டன்ஸ் வில் டிக்ரீசஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடத்துதிறன் வந்துட்டு எப்போ குறையும், ப்ளஸ் மைனஸ் அதிகரிச்சதுன்னா கண்டிப்பாக கடத்துதிறன் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, சால்வெண்ட் ஆஃப் ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஸோ ஹை கண்டக்டன்ஸ் இன் ஏ சொல்யூஷன். சரிங்களா. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே தான். சரிங்களா. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்றது கண்டிப்பாக என்ன பண்ணும், அதிகரிச்சதுன்னா
கண்டக்டன்ஸும் அதிகரிக்கும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகரிச்சதுன்னா கண்டக்டன்ஸும் அதிகரிக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, கண்டக்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த விஸ்காசிட்டி ஆஃப் த மீடியம். விஸ்காசிட்டி அப்படின்னு சொன்னால் பாகுநிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மூமெண்ட். சரிங்களா, விஸ்காசிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு சொல்யூஷன் வந்துட்டு வாட்டர் எப்படி மூமெண்ட் ஆகுது, ஆயில் எப்படி மூமெண்ட் ஆகுது, சரிங்களா, அந்த மாதிரி அதை பொறுத்து. அப்போ அந்த அது வந்துட்டு விஸ்காசிட்டி ஆஃப் த மீடியத்தை பொறுத்து கண்டிப்பாக என்ன ஆகும், விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ், டிக்ரீசஸ் இன் விஸ்காசிட்டி குறையும் போது தான் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1/n போடணும். சரிங்களா, லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இன்க்ரீசஸ் த கண்டக்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, increases the temperature, increases the kinetic energy of the ions and decreases the attractive forces between oppositely charged ions and hence conductivity increases. அடுத்த பாயிண்ட், molar conductance of solution increases with increases in dilution. This is because for strong electrolyte, interionic forces attraction decreases with dilution. For a weak electrolyte, degree of dissolution increases வித் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆப்போசிட் சார்ஜோட அயன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா, கண்டக்டன்ஸ் வந்துட்டு எப்போ குறையும் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளஸ் மைனஸோட எண்ணிக்கை அதிகரித்தால் கண்டிப்பாக கண்டக்டன்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூ, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸோட வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, கண்டக்டன்ஸ் அதாவது விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் குறைஞ்சிரும். விஸ்காசிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது, விஸ்காசிட்டினா தெரியும், பாகுநிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க, மூமெண்ட். சரிங்களா, விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகும், கண்டக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, மோலார் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் கண்டிப்பாக சரிங்களா இன்க்ரீசஸ் இன் டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா, பிகாஸ் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு, அதாவது மோலார் கண்டக்டன்ஸை பேசும்போது 2 எலக்ட்ரோலைட்டுக்கு பேசுகிறாங்க. ஒன்று தெரியும் உங்களுக்கு, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா NaCl, KCl இந்த மாதிரி கான்செப்ட்டு. இதே வீக் எலக்ட்ரோலைட்னா அசிட்டிக் ஆசிட். அப்போ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருந்தால் இன்டர்ஐனிக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீசஸ் வித் டைல்யூஷன். வாட்டரை நிறைய ஆட் பண்ணும்போது தான் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். ஃபார் ஏ வீக் எலக்ட்ரோலைட்டாக இருந்ததுன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இன்க்ரீசஸ் வித் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ். சரிங்களா, கேட்பாங்கப்பா. இப்போ 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு மோலார் கண்டக்டன்ஸ், அப்புறம் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி 3 கான்செப்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கண்டக்டிவிட்டி. சரிங்களா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதோடு சேர்த்து இன்னொரு வீடியோவும் அனுப்பிச்சிருக்கேன், அதில் உள்ள கான்செப்டே பாருங்கள். சரிங்களா, கொஞ்சம் வீடியோ பார்த்து டெஸ்ட் எழுதுங்கப்பா. தேங்க்யூ.